திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயருன்னு பார்த்தா சந்தியா. அவங்க வயது 26 வயது. இவங்க ஜாதி இந்து செட்டியார் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா கார்மெண்ட்ஸ்க்கு ஜாப்க்கு வேலைக்கு போகிறத சொல்லியிருக்காங்க. மாதம் 10,000 சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு 5 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா 2வது திருமணம் தான். முதல் திருமணம் விவாகரத்து ஆகிடுத சொல்லியிருக்காங்க. இவங்க ஊருன்னு பார்த்தா திருநெல்வேலி. இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த இருக்கிறத சொல்லியிருக்காங்க. முதல் திருமணம் ஏதோ பிரச்சனையால் விவாகரத்து ஆயிடுச்சு. அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ஏக்கரா நிலமும் அவளுக்கு தான், 10 பவுன் நகை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் படித்தவராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஏதோ ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா போதும், என் பிள்ளையும் என் பேத்தியும் பார்த்துக்கிட்டா போதும், அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோவை மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெயர் மகாலட்சுமி. வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தா இந்து வன்னியர் ஜாதி. இவங்க ராசின்னு பார்த்தா மிதுனம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தா 12th தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க வேலைன்னு பார்த்தா பேக்கரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 9,000 சம்பளம் வாங்குறத சொல்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தா வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிலைன்னு பார்த்தா முதல் திருமணம். இவங்க சொந்த ஊருன்னு பார்த்தா கோயம்புத்தூரில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எனக்கு படித்த மணமகன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் நல்லா வேலையில் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அவரை நல்லா பார்த்துப்பேன், என்னை நல்லா அவங்க பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பொண்ணுக்கு பிடித்த மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.